அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டு காதர் எஸ்எம் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி சேமியா. காரமாக சாப்பிட்ற குழந்தைங்கள விட இனிப்பு சாப்பிட்ற குழந்தைங்க யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த சேமியான்னு சொல்லுங்கள். இது செய்கிறதுக்கு சேமியாவோட ராகி சேமியா ஒரு பாக்கெட் எடுத்து தண்ணியில் இது போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். 5 நிமிஷமே அதிகம் தான். ஒரு 3 நிமிஷம் ஊற வச்சாலே நல்லா ஊறி இது போல் வெந்துடும். இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றிட்டு அந்த அடித்தட்டை போட்டு இது போல் நல்லா பரப்பி விட்டுருங்க. எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். நல்லா இது போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இட்லி சட்டி அடித்தட்டு இல்லையா, அதில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா ஆவிலேயே வெந்து வரணும். அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் ஒரு 3/4 ஃப்ளேமில் மட்டும் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கிடையில் இந்த சேமியாவுக்கு தேவையான தேங்காயும் 2 ஏலக்காய், இது கூடவே பாதாம் முந்திரி அது சேர்த்தா கூட சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வெறும் தேங்காயும் 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். பூ போல் தட்டி எடுத்துக்கோங்க. சேமியா வெந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து இது போல் ஒட்டி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். 10 நிமிஷம் நல்லா வேக வச்சாலே நல்லா வெந்து வந்துடும். அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் பூ, கசகசா கூட சேர்த்தாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பூ ஏலக்காய் மட்டுமே சேர்த்துருக்கேன். அது கூடவே உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி சீனியோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விருப்பப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.